நமஸ்தே. ஸ்கந்தா சிந்தி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மதியமாக வரக்கூடிய February 2026 எக்ஸாமுக்கு மதியமாக ஃபஸ்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன் போயம் ERC, பண்டிதிக்கு சங்கதி. செகண்ட் ஒன் தயவு மேரே பாக்யமே. இந்த ஸ்டார்டிங் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். தேர்டு ஒன் கைஞ்சி நஹி ஹாத் மே. ஃபோர்த் ஒன் வேஹி லடுக்கே ஆகே. செகண்ட் ரோமன் போயம் கொஷின் ஆன்சர்ஸ் ஸ்டடி 1, 3, 4, 5 போயத்தோட கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணும்போது இதிலேருந்தே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். இதை தான் நான் படிக்கணும்னு சொல்லலை, எனி 4 படிச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக தோணுதோ அந்த மாதிரி எனி 4 கூட படிச்சுக்கலாம். தேர்டு ரோமன் போயம் எஸ்ஸே ஏக் பூந்த் அத்புத் மாயா. ஃபோர்த் ரோமன் மெமரி போயம் குரு கோவிந்த் ஆவத் ஹி ரஹிமன் தாகா. இந்த 3ஐயும் நல்லா தரவு பண்ணுங்கள். ஃபிஃப்த் ரோமன் ப்ரோஸ் மீனிங்ஸு 1 to 7 லெசன்ஸ்க்கு மீனிங்ஸை நல்லா தரவு பண்ணுங்கள். ப்ரோஸ் ஆப்போசிட்ஸ் 1 to 7 லெசன்ஸ்க்கு ஆப்போசிட்ஸை தரவு பண்ணுங்கள். செவன்த் ரோமன் மேட்ச் த ஃபாலோயிங். எல்லாத்தையுமே படிக்கணும். மீனிங்கை புரிஞ்சு படிக்கும்போது என்றைக்குமே மறக்காது. அப்போ தான் அதில் ஃபுல் மார்க்கும் எடுக்க முடியும். எயித் ரோமன் மேக் சென்டென்ஸு 1 to 5 லெசன்ஸ்க்கு எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணுங்கள். காம்ப்ரிஹென்ஷன் எல்லா லெசனுக்குமே மீனிங் புரிஞ்சு படிங்க. என்னோடய சேனலில் இந்த காம்ப்ரிஹென்ஷன் மற்றும் மேட்ச் த ஃபாலோயிங்கை டீச் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நல்லா படிங்க. ப்ரோஸ் கொஷின் ஆன்சர்ஸ் 1 to 5 லெசன்ஸ்க்கு எல்லாத்தையும் நல்லா தரவு பண்ணணும். ப்ரோஸ் எஸ்ஸே பீர்பல் கி சதுராயி, தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. இந்த 2 எஸ்ஸேஸும் நல்லா தரவு பண்ணணும். 12th ரோமன் கிராமர் கொஷின் ஆன்சர்ஸ் என்னோடய சேனலில் இதை நான் டீச் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுக்கணும். மீனிங் புரிஞ்சு படித்தாதான் கிராமர் கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் ஈஸியாக புரியும், நல்ல மார்க் எடுக்கவும் முடியும். அது ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ரோமன். ஓகே, செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோமன் கொஷின் ஆன்சர்ஸ் ஃப்ரம் கஹானி புக்கு. கஹானி புக்கில் ஏதாச்சும் 4 லெசன்ஸ்க்கு கொஷின் ஆன்சர்ஸை தரவு பண்ணுங்கள். அதில் ஈஸியாக படிக்கக்கூடிய சிம்பிளாக இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸை எந்தெந்த லெசனில் இருக்கோ அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2, 3, 5, 6 படிங்கன்ட்டு. இதை தான் படிக்கணுங்கிறதுல எனி 4 படிச்சுக்கலாம். செகண்ட் ரோமன் எஸ்ஸே ஃப்ரம் கஹானி புக்கு. கஹானி புக்லேருந்து வரக்கூடிய எஸ்ஸேஸு பகவான் சப்கா ஏக் ஹே, குத்தே கி பூஞ்ச். இந்த 2 எஸ்ஸேஸையும் நல்லா தரவு பண்ணுங்கள். தேர்டு ரோமன் கொஷின் ஆன்சர்ஸ் ஃப்ரம் பரத் மிலாப் புக்கு. ஸ்டடி 1 to 8 லெசன்ஸு கொஷின் ஆன்சர்ஸை நல்லா தரவு பண்ணுங்கள். 10 லெசன்ஸ்க்கு இருக்குது, நீங்கள் ஒரு 8 லெசன்ஸ்க்காவது நல்லா தரவு பண்ணுங்கள். ஃபோர்த் ரோமன் எஸ்ஸே ஃப்ரம் பரத் மிலாப் புக்கு. பரத் மிலாப்லேருந்து வரக்கூடிய எஸ்ஸேஸு ஃபஸ்ட் ஒன் சார் பாயி, செகண்ட் ஒன் ராஜ் திலக்கி தயாரி, தேர்ட் ஒன் விஸ்வாமித்ரா கா யஞ, ஃபோர்த் ஒன் ராம் கா வன்வாஸ். ஃபிஃப்த் ரோமன் லிங்க் எல்லாத்தையுமே படிக்கணும். சிக்ஸ்த் ரோமன் வச்சன் எல்லாத்தையுமே படிக்கணும். செவன்த் ரோமன் நியூமரல்ஸ் 1 to 100 வரைக்கும் நியூமரல்ஸை படிக்கணும். எயித் ரோமன் வாச்சிய பதிலியே எல்லாத்தையுமே படிக்கணும். நைன்த்து வாக்கிய ஜோடியே. 10th शुद्ध कीजिए. 11th डायलॉग कलम की दुकान में. सेकंड वन किताब की दुकान में. थर्ड वन होटल में होटल वाले. फोर्थ वन किसी परीक्षा के. 12th रोमन लेटर राइटिंग उल्लास यात्रा पर. सेकंड कसरत करने की. थर्ड किसी पुस्तक बेचने वाली. 13th रोमन जनरल से दीपावली मेरा नगर बाग. 14th ரோமன் டிரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ். இதில் எல்லாத்தையுமே படிக்கணும். ஒரே ஒரு லெசனை தவிர ஏக் பார் கலீஃபா உமர் அப்படிங்கிற லெசனை படிக்க வேண்டாம். 15th ரோமன் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு ஹிந்தி. இதுலேயும் எல்லாத்தையுமே படிக்கணும். தேங்காய்க்குள் இனிப்பான நீர் அப்படிங்கிற அந்த லெசனை தவிர. தன்யவாத்.